பூம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எது அப்படின்னா, நம்ம மம்முட்டி சாரோட நடிப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் வந்திருக்கு. இந்த டீசர் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மம்முட்டி சார் நடிக்கிறாரு. ஆஃப்டர் இது அட்டன் பண்ணதுக்கப்புறம், காதல் ஃபிலிம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் பிரம்மயுகம் படத்தை டிஃப்ரெண்ட்டாக 2 ஸ்டோரி அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கமர்ஷியல் சைடில் சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்திருக்க ஃபிலிம் மம்முட்டி சார் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஜிவிஎம் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் அ லாங் டைம் அவரோட படம் வந்து தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்றப்போ ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. த்ரில்லர் சைடு சொல்கிறேன். எதுக்கு அப்படின்னா, அவர் லாஸ்ட்டாக சில படங்கள்லாம் பண்ணாங்க. அது வந்து த்ரில்லர் சைடில் ரொம்ப லவ் ஜர்னி அந்த சைட்லேயே போயிடுச்சு. அண்ட் துருவ நட்சத்திரம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எனக்கு மன வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த டீசர் வந்திருக்கு. இந்த டீசரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்த்தாச்சும் மனசு தேத்திக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. எப்போ போல் சின்னதாக ஒரு மூவி கிரெடிட்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு உடனே ட்ரைலர் ரியாக்ட் பண்ணலாம். டைரக்டட் பை ஜிவிஎம். அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து டாக்டர் நீரஜ் ராஜன். ஸ்டோரி சாரோடது இல்லையா? கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோடது இல்லைன்னு நினைக்கிற ஸ்டோரி. எங்கேயே போட்டிருக்க ஸ்டோரி வந்து நீரஜ் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன் பிளே டயலாகுமே வந்து 3 பேரும் எழுதியிருக்காங்க. நீரஜ் ராஜன், அதுக்கப்புறம் 2 பேர், நீரஜ் ராஜன், சூரஜ் ராஜன் 2 பேர். அதுக்கப்புறம் கௌதம் சாரும் வந்து ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் டைரக்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. லிட்டில் அன்எக்ஸ்பெக்டட். இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் டிஓபி வந்து விஷ்ணு ஆர் தேவ். எடிட்டர் வந்து ஆண்டனி சார் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து தர்புக சிவா. என்னது இது? எங்கே சுற்றினாலும் எதுவும் சேராத காம்பினேஷன் மாதிரியே இருக்குது. பட் பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் மட்டும்தான். அண்ட் பிரசன்டிங் அஃபிஷியல் டீசர் லேடிஸ் பர்ஸ் மம்முட்டி, கோகுல் சுரேஷ், சுஷ்மிதா பட், விஜய் வெங்கடேஷ். ஓகே, போதும். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 16 seconds. ஸோ அதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 go. സർ, എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടാവുമോ? അയാൾ വയലൻ്റായി നമ്മളെ ഉപദ്രവിക്കാൻ വല്ലതും വന്നാ? മമ്മൂട്ടി കമ്പനി പ്രസൻസ്. മാക്സിമം അവർ നമ്മളെ അറ്റാക്ക് ചെയ്യാൻ വരും. ഫസ്റ്റ് മൂവ്മെന്റ് ഏകദേശം ജസ്റ്റ് കൊണ്ട് ബ്ലോക്ക് ചെയ്തിട്ടു. നെഞ്ചിന്റെ കീഴെ ഒരു പഞ്ച്. ആള് കുനിയും, ഇങ്ങനെ പറയും. പറയുമ്പോ ഒട്ടുകൊണ്ടൊരു ചാൻസ്. അപ്പൊ നീ വരും, 2 കൈയും പിടിച്ച് ചെവിക്കിട്ടു. കണ്ണിൽ പൊന്നി വെച്ച് പറക്കും. ഒരു റൈറ്റ് പഞ്ച്, അപ്പർ കട്ട്. പിന്നെ ഇങ്ങനെ കറക്കി എടുത്തിട്ട് ഒരു കഴിഞ്ഞോ? മനസ്സിലായി. സാറൊന്ന് വീട്ടിൽ വന്നവരെയും ഇതുപോലെയൊക്കെയാണോ? അവർ വെറും ഗുണ്ടകളല്ലേടാ. ഫൈറ്റ് സയന്റിഫിക് ആയിട്ട് പഠിച്ചിട്ടില്ല. അത് മാത്രമല്ല, സർപ്രൈസ് ആയിരുന്നു. അങ്ങനെ ഞാൻ മാനേജ് ചെയ്തു. ഇപ്പം വെറും ഗുണ്ട. നിനക്ക് ഹാൻഡിൽ ചെയ്യാനേ ഉള്ളൂ. இது அவ்வளோதானா? கம்மிங் சூன். சத்தியமாக இது வந்து ஜிவிஎம் சாரோட ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தோணலை. ஜிவிஎம் சாரோட ஸ்டைல் எப்போவுமே வந்து பரபர அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் கட்டு ஸ்லோமோ இதெல்லாம் தானே இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜிவிஎம் சாரோட ஸ்டைலில் இல்லை. பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் மம்முட்டி சார் சொல்லவே வேணாம். தலைவன் வந்து 60-70 வயசு ஆச்சு அப்படின்னாலும் நான் 40 தான் நிற்பேன் அப்படின்னு 40லேயே நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பராக இருக்கார். கண்ணு வைக்கக்கூடாது, பட் இருந்தாலும் அப்படிதான் இருக்கார். சாமிங்காக இருக்கார். அண்ட் இதில் வந்து நம்ம ஜிவிஎம் சார் தெரியும் இல்லையா, எப்படி அவங்களோட ஹீரோஸை காணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் காணிச்சிருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது இது மட்டும்தான் தோணிகிட்டே இருக்குது. இது ஜிவிஎம் சாரோட ஃப்ளேவர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க கதையும் வந்து வேற ஒருத்தவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து வேற ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ, சார் டைரக்ட் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போவே நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இந்த டீசர் வந்து ஜாலியாக இருந்தது, ஃபன்னாக இருந்தது. பட்
ஜிவிஎம் சார் அதுக்கப்புறம் மம்முட்டி சார் அப்படின்றப்போ நம்ம ஒரு காம்பினேஷன் நினச்சி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த காம்பினேஷனில் இல்லையோ, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், இது வந்து காமெடி ஃபிலிம் இல்லை காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. பிகாஸ் படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் த்ரில்லர் கேட்டகரியிலே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ பேர் கூட பாருங்க, டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் நினைச்சேன் லேடிஸ் பர்ஸை வச்சு அந்த த்ரில்லராக கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இது அந்த மாதிரி இருக்காதோ அப்படின்னு இந்த டீசரை பார்த்தோன்னு தோணுது. பட் இது டீசரை வச்சு எதுவும் முடிவு பண்ணக்கூடாது இல்லையா. டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டீசர் வந்து ஒரே கட்டில் ஒரே டோட்டல் ஒரு கதையை மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த டீசர் வந்து பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ வந்து நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.